சண்டை போட மாட்டேன், செலிப்ரேஷன் ஒன்ல ஹாப்பியா இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு சண்டை போடா. அசிங்கப்பட்டான் இருப்பான், இதோட கேவியா இருப்பான். சரி ரைட்டு, ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டுருவோமா? நான் என்னப்பா பண்ணேன், ரியாக்ஷன் வீடியோ போட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த யூடியூப்காரன் இருக்கானே அதில் போவான் ரிவ்யூ பண்ணிட்டு அந்த வீடியோ தரதுக்கே 9 நாள் 10 நாள் ஆக்குறான். இந்த வீடியோ எப்போ ஷூட் பண்ணுறேன்னா கரெக்டாக இன்றைக்கி எத்தனைல. சரி அதெல்லாம் எதுக்கு, எப்போ வருதோ அந்த டேட்டை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ரைட்டு. ஏன்டா சோமா இருக்க? மச்சான் ஒரு 50,000 அப்ப நீ சோமா எங்க இருந்துடா வரீங்க? எல்லாத்தையும் இது கேட்காம இருக்கிறது நல்லது. ஒரே ஒரு சீசன் தான் வந்தேன். டோட்டல் குக் வித் கோமாளி சோம் க்ளோஸ். கரெக்டு, கரெக்டான மீன். ஒரே சீசனில் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அம்மா என்னம்மா எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துக்கிட்டே இருக்க? போன் மட்டும் வாழ்க்கை கிடையாதுமா. காலையிலயும் பாக்குற, மதியானமும் பாக்குற, நைட்டும் பாக்குற, தூங்கும் போதும் பாக்குற. போனுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, ஆனா போனுக்கு வெளியில ஒரு உலகம் இருக்குமா. இந்த இயந்திர வாழ்க்கையில இந்த இயந்திரத்தோட நீ போய் மாட்டிக்காத. வெளியே வா, மனுஷன் கிட்ட மனசு விட்டு பேசுமா. அந்த காலத்துல நம்மளாம் எப்படி பேசுவோம்? மனுஷங்க தான் பேசுவோம். வா என் கூட பேசுமா, மனசுக்கு நிம்மதி கிடைக்குமா. உன் போன் எங்கடா ராஜா? சார்ஜ்ல போட்டிருக்கேன். மூட்டு போடா. கக்கூஸ் கூட போன் எடுத்துட்டு போற நாய் கண்டென்ட்டுக்காக கண்டதெல்லாம் பேசுது பாரு. வேற லெவல். ஓ போனங்க சார்ஜ் போட்டிருக்கு. கக்கூஸ் கூட போனை கொண்டு போகிற நாய். ஆர்சனல் சத்தாம 4 நிமிஷம் எடுக்காத கூட நான் கவலைப்படல. அதுக்கு வீசலாம் தெரியுமா சாம. என்னதாச்சு, என்னெல்லாம் பண்ண போறீங்க? சிகிலாவே கொண்டு போகாதீங்களே. लोकेशन पे खड़ा हूं मैं। ये व्हाइट कलर की स्कूटी दिख रही है? हां भैया, यहां पर पार्सल रख दो और तुम चले जाओ। ठीक है भैया। இல்லை தண்ணி பாட்டில் மட்டும் வச்சுட்டு போகிறான். தண்ணி பாட்டில் மட்டும் டெலிவரி பண்ணுவாங்களா? எனக்கு தெரியாது, எதுவும் கேட்கணும். ஆயிருந்துட்டு கழுவுறதுக்கு தண்ணி கேட்டிருக்காங்கள. நல்லா இருக்குல்ல இது. எங்கேயாச்சும் நம்ம அவசரத்தில் இருக்கோம், ஏதோ ஆயிட்டுனா இந்த மாதிரி தண்ணி டெலிவரி பண்ண சொல்லாமல் இந்த ஐடியா நமக்கு இல்லாமல் போச்சு எவ்வளோ நாள். சார் இது தெரியாமல் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். நம்மளும் ஆர்டர் பண்ணுறோம் இனிமேல். அவருக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. இவன் எங்கே சிரிச்சுட்டு இருக்கா? சிரிச்சிட்டா இருக்காவா? சங்கீதா அழாதம்மா. ஆமால சங்கீதா அம்மா அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஆமால சிரிச்சுட்டு தான் இருக்கு. எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் எவ்வளோ அழகாக சிரிக்காங்க. அவங்க அழகாதான்ப்பா செய்கிறாங்க, நான் பார்க்க சிரிக்க மாதிரி இருக்கு. நினச்சேன் அங்கே தான் ஊற்றுவான்னு நினச்சேன். என் வரும்போதே நினச்சோம்ல ஏதாவது ஏடாகுடமாக பண்ணுவான்னு நினச்சேன். பண்ணிட்டா. ஐயோ தண்ணி மாதிரி இருக்குது. பேயில போவான். என்னல இது நாய் தொலைது? என்னல இது? ஏதாவது குட்டி மீனில் பாம்புல குட்டி பிடிச்சது குட்டி அதுவே தின்னு விட்டுவல. பாவம். வா பின்னாடி வந்து சொல்லுவா.
டிராஃபிக்கில் நடக்கும், கடுப்பாக இருக்கும். உண்மையாக டிராஃபிக்கில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும்னு தோணும். அதான் என்ன பண்ணுறது, வந்து அடிச்சு விடக்கூடாத, அதனால் பொத்திட்டு இருக்கிறது நமக்கு நல்லது. சரிப்பா, டவுசரை போட்டு வந்து தலானி வச்சு மறைக்க கூடாது. இத பாரு, பாக்கியலட்சுமி சீரியல்ல உங்க அம்மா வயசு என்ன மேடம்? 46 மேடம். 46. இத பாருப்பா, 46 43 43. முதல் பையனோட வயசு என்னம்மா? 28 ஆண்டி. 28 வயசு. அப்ப 43ல இருந்து 28 லெஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணுங்க. ஆமா, 15 வயசுல எப்படிமா இதெல்லாம் என்னமா? ஆமால, உண்மையில 15 வயசுலேயே பிள்ளை பிறந்திருக்குன்னா 14 வயசுலேயே கல்யாணம் இருக்கும்ல. ஏய், நாடகம் இருக்கவங்களாம் இதெல்லாம் பார்க்க மாட்டான்லா. ஐயோ ராமர், நீ வேற லெவல். ஐயோ கொண்டக்காரே, மனசோ பொண்ணு கூடும். யாரு? மின்னலா? இல்ல, அம்மா ஜன்னலு. பிறக்கும் போதே உலகத்தை அழிக்க பிறந்திருக்குதுக்கா. எப்போ பார்த்தாலும் சிரிப்பு வரும்ல. யாரு? மின்னலா? இல்லை, அம்மா சேனல். ஆக போக போக இந்த வானவில் தொல்லை தாங்க முடியாதா? ஆமால, இப்போ நானும் அதாமல சொல்லணும்னு நினச்சேன். தொல்லை தாங்க முடியல, எங்கே பார்த்தாலும் வானவிலாக இருக்காங்களே. இதில் வேறு இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல அந்த வானவில்ஸை. ஐயோ, நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ப்பா, அதில் வந்து அவங்கள பற்றி பேசிட்டேன்னா அதுக்கு வார்னிங் வந்திருக்கு. யார் ஸ்ட்ரைக் கொடுத்தான்னு தெரில, நான் வார்னிங் தான் வந்திருக்கு, ஸ்ட்ரைக் வரல. இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போடக்கூடாது அப்படின்னு. வானவில் நண்பர்களை, வானவில் தோழிகளை பற்றி பேசக்கூட முடியல, பேசினா ஸ்ட்ரைக் கொடுக்கானுங்க. எனக்கு புரியலை. இன்று இப்படிலாம் பண்ணால் நான் எப்படி உங்களை கிண்டல் பண்ணுவோம், நீங்கள் எப்படி பிரிவீங்க? என்னமோ போங்க, நல்லா இருங்க, வானவில் சாச்சு நல்லா இருங்க, போங்க. பாவம் லேலி, நல்ல மனுஷன். ரீலை பார்த்து அதே மாதிரி பே பண்ணலான்னு நினச்சாரு, தப்பாக போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாதிரியே இருக்குது. எல்லா ஒப்பன வாலிலும் வேண்டாம். ஆபாசம் தவிர்ப்போம் ப்ரோ. எப்படி ஈஸியா தரங்க? எங்களால திறக்க முடிய மாட்டேங்குது. உங்களால ஈஸியா வாயை மட்டும் தான் திறக்க முடியும். நீ யாமல சிரிக்க? நீ எதுக்கு சிரிக்க? சரி சரி, கல்யாண வானவங்களுக்கு சமர்ப்பணம். உங்களுக்கு ஓகேவா சார்? அப்ப எனக்கும் ஓகே சார். ஏய், என்ன நடக்குதுங்க? இந்த நேரத்துல போய் வீடியோ கால் பேசிட்டு இருக்க? வேலைமா? இது வேலையா? இது வேலையா? நைட் வீடியோ கால் பேசுறது வேலையா உனக்கு? நைட் ஷிஃப்ட். எந்த ஷிஃப்டா இருந்தா என்ன? தள்ள. யோ, இவளுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கு எங்கயா போச்சு அறிவு? மேடம், நான் ஒரு மேனேஜர். ஏன் மேனேஜரா இருந்தா ராத்திரில இப்படி வீடியோ கால் பேச சொல்லுதா? ஹலோ, பார்த்து பேசுங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிட்டு என் பொண்ணு கிட்ட என்னையா பேச்சு உனக்கு? பொழுதுட்டாங்க போல இருக்க. பாவ். ஆடுகளின் கோமியத்தில் கூட தங்கத்தை எடுக்க முடியும் என வெளியாகி இருக்கும் ஆச்சரிய தகவல். சொன்னது எவன்டா சொன்னது? அதில் கேட்காம யாரில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடும் பொழுது ஸ்டெம்புக்கு பின்னாடி கீப்பரா நிக்கக்கூடிய தோனி பஸ்லயும் இதே மாதிரி ஒட்டுமொத்த பிளேயர்ஸுக்கு பின்னாடி வந்து உட்காந்து வாட்ச் பண்ணுவாரா? எப்படி ஒரு சிங்கம் வந்து என்ன பண்ணுவோம், அந்த காட்டுலயே ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கம் வந்து இப்படி எல்லாத்தையும் அப்படியே பார்க்கும். பார்த்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா கர்ஜிக்கும் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரிதான் தல தோனி சிங்கம் வந்து இப்படி எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு கரெக்ட். உட்கார் உட்கார். இல்லை, எனக்குமே தோனியை பிடிக்கும்ல, ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கே இரிட்டேட் ஆகுதுல. சும்மா இருக்கல, பஸ்ஸில் உட்காரும் போது கூட இந்த மாதிரி தான் பேசுவீங்களால. செமிப்பயலா, சும்மா இருக்கல, எனக்கே எரிச்சலாக வருது நீ பேசுறதை பார்த்தா. ஹலோ பேபி. சொல்லு பேபி. எங்க வீட்டுல யாரும் இல்லடா, வரும்போது மெடிக்கல்ல சாக்லேட் ஃபிளேவர் வாங்கிட்டு வா. ஆஹா, கடைக்காரன் கிட்ட எப்படி அதை கேக்குறது? அண்ணே, இப்ப நாட்டுல எல்லாருக்கும் நோய் வருது. எல்லா நோய்க்கும் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. என்ன செய்யணும்னு சொல்ல? நாட்டுல ஜனத்தொகை எண்ணிக்கை ரொம்ப இருக்கு. இப்படியே விட்டா மக்கள் தொகை பெருகி நிக்கவே இடம் இல்லாம ஆகிரும். அப்புறம் இந்தியாவால வல்லரசு ஆக முடியாது. இதெல்லாம் நம்ம தடுக்கணும். காண்டம் இருக்கா? என்ன சொல்றான் பாருங்க.
என்னமா பிளான் போட்டு வந்திருக்கு? இரு தம்பி உள்ள போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இந்த ஆளு என்ன இங்க வாராரு? மெடிக்கல் போக சொன்னா போகாம இப்ப மெடிக்கல்ல என்னடா உனக்கு வேலை? ஒண்ணு இல்லப்பா. சொல்றா எதுக்குடா வந்த? அது வந்து தம்பி நீ கேட்ட விச்சாசன் மாத்திரை இல்லப்பா, இந்த மாத்திரை நல்லா இருக்கும். மூத்தல வலி மாத்திரை வாங்க வந்தியா? ஆமாப்பா. சரி வா, என் வண்டிலேயே வீட்டுக்கு போகலாம். தலைவர் காப்பாத்திட்டாரப்பா, பரவாயில்லையே. கிரேட் எஸ்கேப். கொஞ்சம் விட்டா பீஸாக இருக்கும். அண்ணா என்ன சாப்பிடுறீண்ணா? என்னப்பா இருக்கு? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்ல எல்லாத்தையும் வாங்கியா நீ? உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு. இட்லி இருக்கா? இட்லி இருக்குண்ணே. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள சாம்பார் தானே இருக்கு. புரோட்டா இருக்கா? பரோட்டா இருக்குண்ணே. பள்ளி விழுந்த குருமா தானே இருக்கு. சிக்கன் ரைஸ் இருக்கா? சிக்கன் ரைஸ் இருக்குண்ணே. ஆனால் சிக்கனுக்கு சிக்கன் பண்ணி வந்திருக்கு. எங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு நான் பிச்சை எடுத்துப்பேன்டா. 10 மணிக்கு வந்து உயிர் வாங்கிட்டு கிளம்பி வாங்கிட்டு. சரிண்ணே, போய்ட்டு வரேன். சரி, இப்போ எப்போ வந்த? இப்போதானே வந்தேன். சரி சரி, அப்பா கேட்டேன்னு சொல்லி பார்த்து. சரிண்ணே. சரிப்பா. யானே என்னப்பா? யாருன்னு இது? அவன் நம்ம ஓனர் பையன். எது இதுதான் அதிகமாக வாய் பேசக்கூடாதுங்கிறது. இல்லை இப்படிலாம் பண்ணுறீங்க. எல்லா கடையிலையும் இப்படி நடக்கலை, பட் ஒரு சில இடத்துல நடக்கு. காசு ஒன்று தானப்பா, கொடுக்குற ஆள் தானே வேறு. ஏன் ட்ரெஸ்ஸை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? ட்ரெஸ் ஒழுங்காக போட்டு அதே 10 ரூபா அதே 20 ரூபா கொடுத்தா கூட பானிபூரி அங்கே வச்சு சாப்பிட முடியுது. ஆனால் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தா அவங்க கூட உட்காந்து சாப்பிட முடியாது. ஆல்ரெடி அவங்க கூட நின்று சாப்பிடக்கூடாதா? நீங்கள் எப்போ தான் மாற போகிறீங்களோ தெரில, போங்களேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் ஏதாவது பண்ணிவிட்டு போங்களேன். சரி, டாட்டா, பாய் பாய், குட் நைட்.